வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் வித்யா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 19வது பார்ட்டு பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following is not a direct tax? A. Income tax, B. Excise duty, C. Wealth tax, D. Professional tax. இந்த இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் இதெல்லாம் டைரெக்டாக நம்ம கட்டுற டேக்ஸ். பி எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மட்டும் இன்டைரக்ட் டேக்ஸ். அதனால் பி எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது சரியான ஆன்சர். செகண்ட் ஒன், which of the following is not the concept bar product directly associated with banks? பேங்க்ஸோட அசோசியேட் ஆகாதது எது? ஏ. இ பேமெண்ட், பி. ஏடிஎம் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு, சி. எஸ்எம்எஸ் அலர்ட், சி. டி. நம்பர் போர்ட்டபிலிட்டி. இந்த டி நம்பர் போர்ட்டபிலிட்டிங்கிறது மொபைலோட சம்மந்தப்பட்டது, அதனால் பேங்க்கோட சம்மந்தப்பட்டது கிடையாது. அதனால் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ நேஷனலைஸ்டு பேங்க்? ஏ. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பி. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சி. எஸ் பேங்க், டி. இந்தியன் பேங்க். சி. எஸ் பேங்க்குங்கிறது ப்ரைவேட் பேங்க்கு, அதனால் அது கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், who amongst the following cannot open an account in any bank in India? A. A housewife, B. One who is not earning regularly, C. A student age of 16 years, D. An individual whose income not known. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மைனர்னு பேர், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால சி. எ ஸ்டூடெண்ட் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், KYC மீன்ஸ் ஏ. know your computer, know your company, B. know your customer, C. know your currency, D. know your country. KYC அப்படின்னாக்க B. know your customer ங்கிறது சரியான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், the maximum amount of the total revenue earned by Government of India comes from A. income tax, B. corporate tax, C. customs duty, B. goods and services tax. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஏப்ரல்லேருந்து கிட்டத்தட்ட 1 lakhக்கு மேலே வருது பர் மந்த்து டேக்ஸாக. என்னன்னாக்கா ஜிஎஸ்டி, அதுதான் டி. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இஸ் த லேட்டஸ்ட் பவர்ஃபுல் டூல் அடாப்டட் பை ஆர்பிஐ டு ஃபுல்ஃபில் த பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏ. uplifting of a population lying below poverty line, B. connecting every Indian to the country's banking system, C. ensuring bank finance to all the landless agriculturists, D. overall financial growth backed by inflation control. இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ங்கிறது பேசிக் அப்ஜெக்டிவ் என்னென்னா பி. கனெக்டிங் எவ்வரி இண்டியன் டு த கண்ட்ரிஸ் பேங்கிங் சிஸ்டம். இதில் தான் இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி எல்லாரையும் பேங்கிங் சிஸ்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதனால் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எய்த் ஒன், விச் பேங்க் இஸ் த பேங்கர் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஏ. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சி. இந்தியன் பேங்க், டி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பேங்க்கு அப்படின்னாக்க டி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது கரெக்டான ஆன்சர். நைன்த் கொஸ்டின், த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் growth ஆஃப் எக்கானமி certainly reduces த ஜிடிபி growth அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஹையஸ்ட் ரேட் ஆஃப் growth ஆஃப் எக்கானமி என்ன ரெடியூஸ் பண்ணும்? ஏ. ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ், B. flow of foreign direct investment, C. poverty, D. population of a country. country growth ஆச்சுன்னாக்க பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகணும். சி. பாவர்ட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 10. which of the following is one of the states in India where unemployed youths are paid unemployment allowance? எந்த ஸ்டேட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கெல்லாம்?
ஏ கேரளா, பி வெஸ்ட் பெங்கால், சி பஞ்சாப், டி மகாராஷ்டிரா. பஞ்சாபில் அது கொடுக்குறாங்க, அதனால சி பஞ்சாப்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th ஒன், RBI's policy stands to manage interest and liquidity are used for A. Moderate inflation and maintain economic growth. B. Moderating competition among private and public sector banks. C. Eradicate unemployment in public sector. D. Moderate currency supply in public hands. RBIயோட பாலிசி manage interest and liquidity are used for interest rate and liquidity அதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னாக்க ஏ மாடரேட் இன்ஃப்ளேஷன் அண்ட் மெயின்டைன் எக்கனாமிக் க்ரோத்துக்காகங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்? ஏ நோவாக் ஜோகோவிக், பி ரிக்கி பாண்டிங், சி பாப் பிரையான், டி ஆண்டி முர்ரே. பி ரிக்கி பாண்டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அவர் தான் இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டான கிரிக்கெட் பிளேயர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.